LDD ஆரி கிரியேஷன். இன்றைய கிளாஸில் நம்ம எந்த ஸ்டிச்சை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கட் ஒர்க் ஸ்டிச்சு. இந்த கட் ஒர்க் ஸ்டிச்சிலே 3 டைப் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு டைப் தான் எப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஒரு கிளாத்தில் வந்துட்டு நம்ம அந்த ஹோல் வர மாதிரி பண்ணக்கூடிய ஸ்டிச்சு தான் வந்து கட் ஒர்க் ஸ்டிச்சு. சரிங்களா? ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு செக்குடில் வந்து உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இதில் வந்து நம்ம டைப் 1 எப்படின்றத பார்க்க போகிறோம். என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைனை முதல்ல வரைஞ்சிக்கிட்டு அது மேலேயே முதல்ல செயின் ஸ்டிச் கொடுத்துக்குவீங்க. சரிங்களா? உங்களுக்கு கொடுத்து காமிக்கிறேன். செயின் ஸ்டிச் தெரியும், அதை அப்படியே கொடுக்க வேண்டியதான். ஓகேங்களா? கொஞ்சம் நெருக்கவே கொடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம கட் ஒர்க்கை பண்ண போகிறோம் அப்படின்றதுனால கொஞ்சம் நெருக்க கொடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து உள்ளே வந்து துணியை கொளுத்தி எடுப்போம். அப்போ உங்களுக்கு நெருப்பு இங்கே உள்ளே வந்ததுன்னா இந்த துணி கொளுந்தி இந்த பக்கம் கேப் வெளில வந்துடும். அப்படின்றதுனால செயின் ஸ்டிச் வந்து நம்ம வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா நெருக்க கொடுக்குறோம். நார்மலாக நம்ம எப்படி செயின் ஸ்டிச் கொடுப்போமோ அதே சேம் தான், ஃபுல்லாக கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் இதுக்கு மேலே நம்ம ஜிக்ஸாக் ஸ்டிச் கொடுப்போம். சரிங்களா? இப்போ செயின் ஸ்டிச் இது மாதிரி கொடுத்துருவீங்க. இப்போ இதில் என்ன நம்ம மெயினாக நோட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து இந்த செயின் ஸ்டிச் வந்து இந்த செயினில் வந்து ஜாயிண்ட் ஆகியிருக்கணும், தனித்தனியாக இருக்கக்கூடாது. பார்த்துக்கிட்டிங்களா? இதில் நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம இப்போ இந்த ஸ்ட்ரெயிட் கோடு செயின் போடுறோம், போட்டுட்டு இதோடே இப்படியே லாக் பண்ணக்கூடாது, நாட்டு கொடுத்துடக்கூடாது. சரிங்களா? ஏன் அது மாதிரி கொடுக்கக்கூடாது அப்படின்னா, நம்ம இதில் வந்து கட் ஒர்க் பண்ண போகிறோம். அப்போ கொளுத்தும் போது அந்த தீப்பட்டு என்ன ஆகும், இங்கே உங்களுக்கு கேப் இருக்குல்ல, இது வழியாக இது கட்டாயிடும். கட்டாகி இது தனியாக வந்துடும், தனியாக கீழே தொங்கும். அப்போ இதோட ஜாயிண்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம அது கட் ஆகாமல் இருக்கும். புரியுதுங்களா? இதோடய வந்துட்டு இப்போ நம்ம திரும்ப இது மேலே என்ன பண்ணணும் அப்படின்னா ஜிக்ஸாக் ஸ்டிச் கொடுக்கணும். ஏன்னா சிங்கிள் செயின் மட்டும் இருந்ததுன்னா நமக்கு வந்து கட் ஒர்க் பண்ணும்போது சரி வராது. அதனால் இன்னொரு செயின் ஸ்டிச்சு ஜிக்ஸாக் டைப் கொடுத்துக்குறீங்க. ஓகேங்களா? இது டைப் 1 மெத்தடு கட் ஒர்க்கில். இந்த ஜிக்ஸாக் ஸ்டிச் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம எப்படி கட் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். ஜரி த்ரெட்டில் நம்ம இது மாதிரி செயின் ஸ்டிச் கொடுத்து நமக்கு என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைனில் நம்ம செயின் ஸ்டிச் கொடுத்து அது மேலே ஒரு ஜிக்ஸாக் ஸ்டிச் கொடுத்து கட் ஒர்க் பண்ணுவோம். ஃபுல்லாகவே என்ன பண்ணணும் அப்படின்னா இது மாதிரி ஜிக்ஸாக் ஸ்டிச்சு கொடுத்துக்கணும், நெருக்க கொடுத்துக்கோங்க. இது மாதிரி ஜிக்ஸாக் ஸ்டிச் கொடுத்துக்கிறீங்க. சரிங்களா? இடையில எந்த கேப்பும் இல்லாமல் கொடுத்துருக்கேன் பாருங்கள். சரிங்களா? அதாவது இந்த லைனில் வந்து இந்த ஸ்ட்ரைட் லைன் வந்து ஜாயிண்ட் ஆகிருக்கணும், இந்த கார்னர்லேயும் ஜாயிண்ட் ஆகிருக்கணும். ஒவ்வொரு லைனும் வந்து இன்னொரு லைனோட ஜாயிண்ட் ஆகிருக்கிற மாதிரி உங்களுக்கு ஸ்டிச் கொடுத்துருக்கேன். சரிங்களா? கொடுத்ததுக்கப்புறம் வத்தியை வந்து நம்ம கொளுத்திக்கிறீங்க. வத்தியை கொளுத்திக்கிட்டு இந்த நெருப்பை என்ன பண்ணுறீங்கன்னா சென்டர் பாயிண்ட்டு, அதுமாரி இந்த கையில் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு காட்டன் கிளாத் ஒன்று எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம அங்கே நெருப்பு வைக்கும்போது இது ரொம்ப ஓவராக அதிகமாக பரவுச்சு அப்படின்னா துணியை வந்து ஃபுல்லாக கொளுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம அடியில் கிளாத்தை வச்சுக்கிட்டு இதை ஹோல் இதில் வைக்கிறேன்னா இப்போ இந்த நெருப்பு வந்து பரவுதில்ல, ரொம்ப நெருக்க வந்துச்சு அப்படின்னா அந்த சமயத்தில் நம்ம அடியில் துணியை வந்து இப்படி டச் பண்ணோன்னா இந்த இப்படி டச் இப்படி பண்ணும்போது நெருப்பு அமைஞ்சிடும். அடியில் எந்த கிளாத்தும் வச்சுக்காதீங்க, பார்த்து கேர்ஃபுல்லாக. ஏன்னா நெருப்பு கீழே விழுந்து கீழே இருக்கிற கிளாத்தும் வந்து கொளுந்திரும். அதனால் பார்த்து ஹேண்டில் பண்ணணும். இந்த ஓரம் ஓரளவு நமக்கு பிசுங்கிடுச்சு.
கார்னர் ஜரி த்ரெட்டுக்கிட்ட வந்ததும் தானாகவே அது நின்றுடும், அமைஞ்சிடும். இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். சாம்பல் இல்லாதபடி அந்த நெருப்பு வச்சுக்கோங்க. ஏன்னா சாம்பலில் உங்களுக்கு நெருப்பு இருக்குதா இல்லையான்றதே தெரியாது. அப்போ ஒரு தடவையும் லைட்டாக ஊதிட்டு நெருப்பு வைக்கணும். ஓரளவு பொசுங்கினதுக்கப்புறம் இந்த கார்னர் நம்ம ஜரி த்ரெட்டை ஒட்டி நெருப்பு வைக்கும் போது கொஞ்சம் பொறுமையாக அடிப்பக்கமாக இப்படி அடியில் கொடுத்தோன்னா அந்த துணி வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ஜரிக்கும் கீழே போயிடும். ஓகேங்களா? புரியுது அப்படின்றது? பார்த்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும்னா ஜரி த்ரெட்டும் சேர்ந்து பொசுங்கிடும். புரிஞ்சுங்களா எப்படி நம்ம கொளுத்தணும்னு? இதில் இன்னொரு ட்ரிக் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு இது இவ்வளோ பெரிய ஹோலுக்கு வந்து நம்ம ஃபுல்லாக நெருப்பு வச்சுக்கிட்டே இருந்தோம்னா டைம் எடுக்கும், நமக்கு பயமாகவும் இருக்கும். அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா கட்டரால் எடுத்து சென்டர் பாயிண்ட்டை இப்படி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணினதுக்கப்புறம் லைட்டாக கொஞ்சம் துணியை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. அப்போ உங்களுக்கு நெருப்பு வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதை பாருங்கள், பாதி துணியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ டிசைன் வந்து நீங்கள் டிசைன் வந்து போடும்போது கொஞ்சம் பெரிய ஹோலாக இருந்ததுன்னா நம்ம எந்த அளவு கட் பண்ணி எடுக்க முடியுமோ அந்த அளவு கிளாத்தை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெருப்பு வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து கொளுத்த முடியும். டக்குன்னு சீக்கிரம் முடிஞ்சிடும். சரிங்களா? இப்போ மீதி கிளாத்தை வந்து பொசுக்கி காமிக்கிறேன். பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். அப்பப்போ துணியால் வச்சு இப்போ கம்மியாக கொளுத்துற மாதிரி இருக்கும் பாருங்கள். இது உங்களுக்கு கிளாத்து அதிகமாக வராது. பார்த்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும், இல்லைனா வந்து நமக்கு கட் ஆகிடும். இந்த கிளாத்து வந்து ஃபுல்லாக தெரியாத அளவு நம்ம லைட்டாக பொசுக்கணும். ஓகேங்களா? பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். இல்லைனா நமக்கு வந்து அந்த ஜரி வந்து ஃபுல்லாக கட் ஆகிடும். இந்த இடம்லாம் பார்த்து ஹேண்டில் பண்ணுன்னா ஒரே ஒரு லைன் தான் இருக்குது. அப்போ ஒரு லைன் இருக்கும்போது கண்டிப்பாக கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம பொறுமையாக ஹேண்டில் பண்ணி பொறுமையாக அதை கொளுத்தணும். சரிங்களா? இப்போ இதுலேயே உங்களுக்கு கட் ஆகிடுச்சுன்னா எப்படி நம்ம வந்து அதை சரி பண்ணணும் அப்படின்றதையும் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ இங்கே பாருங்களேன், இப்போ வைக்கும்போது லைட்டாக அப்படி வச்சுட்டு இப்போ இது என்ன ஆகிடுச்சுன்னா அங்கே பாருங்கள் ஹோல் விழுந்துருச்சா? ஹோலை வந்து உங்களுக்கு நானாகவே போட்டு காமிக்கிறேன். சரிங்களா? இப்போ இது ரெண்டும் வந்து ஜாயிண்ட்டு கட் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம எப்படி சரி பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இதை வந்து கார்னர் வந்து லைட்டாக வச்சு இதை ஃபினிஷ் பண்ணிடுறேன். ஃபினிஷ் பண்ணிவிட்டு அந்த மிஸ்டேக் வந்து எப்படி சரி பண்ணணுன்றதையும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். மிஸ்டேக் வராதபடி நீங்கள் வந்து கொளுத்தணும். சரிங்களா? அப்படி வந்துருச்சுன்னா நம்ம அதை எப்படி வந்து சரி பண்ணணுன்றதுக்காக தான் நான் இதோட சேர்த்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். அதனால் வந்து மிஸ்டேக் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே ஏதாவது மிஸ்டேக் பண்ணால் சரி பண்ண முடியுமே அப்படின்றதுனால மிஸ்டேக்கோடு செய்யாதீங்க. எதுவுமே வந்து மிஸ்டேக் இல்லாமல் கற்றுக்கோங்க. இப்போ இதை நான் லைட்டாக கொளுத்திட்டேன். இப்போ எனக்கு கேப் விழுந்துருச்சு. இப்போ இதை நான் எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன்.
என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த ஜரி த்ரெட்டில் பொறுமையாக நம்ம ஏற்கனவே போட்டிருக்கிறதுல கொடுத்துட்டு டைட் பண்ணிவிட்டு இதில் ஒரு ஜிக்ஸாக் கொடுத்துருங்க. ஏன்னா நம்ம ஜிக்ஸாக் கொடுத்தா தான் உங்களுக்கு அது மிஸ்டேக் பண்ணது தெரியாமல் இருக்கும். அப்படியே நீங்கள் இதை மட்டும் லைனை மட்டும் கொடுத்துட்டு விட்டிங்கன்னா மிஸ்டேக் பண்ணது நல்லாவே தெரியும். அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா சுற்றி ஜிக்ஸாக் ஸ்டிச்சு கொஞ்சம் பொறுமையாக தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். இன்னும் 2 லைன் சேர்த்து கூட கொடுத்துக்கலாம். அந்த திக்னஸ் கிடைக்கிறதுக்காக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 2 லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் ஜிக்ஸாக் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? அது மிஸ்டேக் பண்ணது நமக்கு சுத்தமாக தெரியாது. பாருங்கள், நம்ம மிஸ்டேக் பண்ணது சுத்தமாக தெரியல பாருங்கள். ஓகேங்களா? இப்படி தான் நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்கணும். மிஸ்டேக் வராதபடி பண்ணணும். ஆனால் அந்த மிஸ்டேக் வந்துருச்சுன்னா அதுக்கு நம்ம எப்படி அதை ஹேண்டில் பண்ணணுன்ற விஷயமும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இதோட அப்படியே நாட்டு போட்டு முடிச்சிருங்க. ஃபுல் கட்டு வரைக்கும் நீங்கள் வந்து லைட்டாக மட்டும்தான் உங்களுக்கு மிஸ்டேக் இருக்கணும். ஃபுல்லாக எல்லாத்தையுமே கொளுத்திட்டு நம்ம எல்லாத்தையும் தான் ஜாயின் பண்ணிக்கலாமேன்ட்டு ஜாயின் பண்ணிங்கன்னா அது சுத்தமாக ஜாயின் பண்ணவே முடியாது. அதனால் பார்த்து பொறுமையாக அதை கொளுத்தி எடுங்க. ஒரு கட் ஒர்க் ரொம்ப ஈஸி தான். அந்த கொளுத்துறது மட்டும் கொஞ்சம் பொறுமையாக நம்ம பொறுமையை கடைபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதையும் அழகாக ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ எப்படின்றது புரிஞ்ச கட் ஒர்க்கு. இப்போ அந்த கட் ஒர்க் டிசைனில் நம்ம அடியில் வந்து நமக்கு கேப் ஹோல் வேணும் அப்படின்னா அந்த ஹோலோடே விட்டுடலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதில் நம்ம வேறு ஏதாவது டிசைன் வைக்கணும் அப்படின்னாலும் இப்போ நான் உங்களுக்கு டிசைன் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பாருங்கள், நான் இது மாதிரி டிசைன் அடியில் ஒரு கிளாத் கொடுத்து அந்த கிளாத் அடியில் வந்து நம்ம ஃபேப்ரிக் க்ளூ போட்டு ஒட்டிக்க வேண்டியதான். இப்போ அடிப்பகுதின்றதால உங்களுக்கு ஒட்டணுன்னா தெரியாது. இந்த கார்னர் ஓரத்தில், இந்த அடி கார்னர் ஓரத்தில் க்ளூ வச்சுட்டு அப்படியே இந்த கிளாத்தை வந்து ஒட்டிட்டோன்னா உங்களுக்கு அழகாக இருக்கும். எப்படின்றது புரிஞ்சிங்களா? இது மாதிரி ஒரு கட் ஒர்க்கு ஃபஸ்ட்டாக இப்போ வந்து போட்டு எனக்கு ஒரு கிளாத் அடியில் ஒரு டிசைன் கிளாத் ஒட்டி எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. சரிங்களா? நன்றி, வணக்கம்.